பெட்டு கட்டுறேன். நான் சொல்ற மெத்தடுல இந்த இளநீர் பாயாசம் பண்ணீங்கன்னா இதை விடவே மாட்டீங்க. இது ஒரிஜினல் ரெசிபிங்க. அமிர்தத்துக்கு அடுத்த ஸ்டேஜ்னா அது இந்த இளநீர் பாயாசம் தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில 400 ml மில்க் சேர்த்துக்கோங்க. அதை ரெபடி ஸ்டேஜுக்கு மாத்தணும். ரெபடினா பால்கோவுக்கு முந்தின ஸ்டேஜ். இது இந்த ரெசிபிக்கு ரொம்ப மெயின். பால் நல்லா திக் ஆகணும். அதாவது 400 ml பால் 100 ml பாலா ஆகணும். அப்புறம் 100 ml ரெபடிக்கு 100 கிராம் சுகர் சேர்த்துக்கோங்க. இதையும் 80 ml ஆக்கணும். அப்புறம் இளநீர்ல உள்ள இளம் வழுக்கைய ரொம்ப ஒடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க், அது கூட 80 கிராம் ரெபடி, அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரே ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இது கூட ஒரு கப் நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்ப இந்த இளம் வெளுக்கையை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இளநீர் பாயாசம் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.